Hello guys, welcome back. This is Bharat from Trade Frank. இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு ஹியூஜ் ஃபால். இப்போ பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 2200 பாயிண்ட்ஸ் கிட்ட ஒரே ஸ்ட்ரோக்லயே வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆனது. நிஃப்டி பார்க்கும்போது நியர்லி ஒரு 500 பாயிண்ட்ஸ். இப்போ HDFC பேங்கோட ரிசல்ட் பாசிட்டிவா இருந்தாலும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 9% கிட்ட ஃபால் ஆனது. இல்ல ரீட்டைலர்ஸ் யூஸ் பண்ற ஒரு டேர்ம் மார்க்கெட் வந்து இன்னைக்கு கிராஷ். பட் ஆக்சுவலா இது வந்து கிராஷா இல்லைன்னா வந்து ஒரு கரெக்ஷனான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து நீங்க கேட்டிருந்தீங்க. இப்போ இன்னைக்கு வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த டைம் தான் வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து நிறைய பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ எல்லாருமே வந்து அவங்களோட வியூஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. மார்க்கெட் வந்து கேம்பிளிங், இது யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இன்னைக்கு வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ நம்ம குரூப்லயே வந்து இன்னைக்கு அவங்களோட டிஸ்கஷன் இருக்கும்போது போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. HDFC பேங்கோட ரிசல்ட் வந்து பாசிட்டிவா இருந்தது. பட் மார்க்கெட் இன்னைக்கு வந்து ஃபால் ஆயிட்டு எல்லாரையும் ட்ராப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ட்ராப்னு ஒரு விஷயம் இல்லை. எப்போ வந்து நம்மளுக்கு ஒரு பேசிக்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம் அப்படின்னா இது வந்து முன்னாடியே வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணிருக்கலாம். மார்க்கெட் இங்க வந்து நம்ம பை பண்ணலாமா இல்லைன்னா வந்து செல் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. இப்போ என்ன ஃபாலோ பண்றவங்களுக்கு வந்து நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். நான் நியூஸஸ் எதுவுமே வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன். பட் ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து மார்க்கெட் எங்க வந்து பை ஆகும், எங்க வந்து செல் ஆகும், இதை வந்து நம்ம முன்னாடியே வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம்னு சொல்லி சொல்லியிருப்பேன். இன்னைக்கு ஃபால் ஆனதுக்கு ஒரு மேஜரான ரீசன், இப்போ எல்லாருமே சொல்ற ஒரு மேஜரான ரீசன் என்னன்னா, இன்னைக்கு வந்து நம்ம ஈரான் வந்து பாகிஸ்தான்ல ஒரு அட்டாக் வந்து பண்ணியிருந்தாங்க. த்ரூ மிசைல்ஸ், அதுக்கப்புறம் ட்ரோன் மூலியமா வந்து அட்டாக் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை பேஸ் அந்த இதோட நியூஸை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு பெருசா ஒரு மார்க்கெட் ஃபால் ஆனதுக்கு இதுதான் வந்து மேஜரான ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ HDFC பேங்க் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் தான். 7% அவங்களுக்கு ஒரு க்ரோத் இருக்குன்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் ரிசல்ட் தான் வந்து நேற்று கொடுத்துருந்தாங்க. பட் இன்னைக்கு பார்க்கும்போது 9% ஃபால். இது வந்து நம்ம HDFC பேங்க் மார்க்கெட் செல் தான் ஆகும்னு சொல்லிட்டு இது முன்னாடியே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிருக்க முடியுமானா கண்டிப்பா வந்து நம்ம டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல இது முன்னாடியே வந்து ப்ரெடிக்ட் பண்ணிருக்கலாம். இப்போ ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம HDFC பேங்க் பார்க்கலாம். ஏன்னா HDFC பேங்க்ல தான் வந்து நிறைய பேர் கேட்ட விஷயம் இது வந்து ட்ராப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ HDFC பேங்க் வந்து நீங்க சார்ட் அனலைஸ் பண்ணாலே தெரியும். இங்க வந்து நம்ம பை பண்ணலாமா இல்லைன்னா வந்து செல்லிங்ல இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ மார்க்கெட் மேல போகும்போது நிறைய பேர் பணம் ஒரு விஷயம்னா இங்க மேல போகும்போது அவ்வளோதான். இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு ஹியூஜா அடுத்தடுத்த லெவல்ஸ்க்கு போகும்னு சொல்லிட்டு தான் வந்து நிறைய பேர் சொன்ன விஷயம். யூடியூப்ல செக் பண்ணி பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் தான் இப்போ பேங்க் நிஃப்டியோட மூவிங் ஃபேக்டர். அப்போ இது வந்து இதுக்கப்புறம் ஃபுல்லா பை ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மேலதான் போகும். இந்த மாதிரி தான் வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. பட் நம்ம ஒரு சார்ட் அனலைஸ் பண்ணா தெரியும் HDFC பேங்க் ரொம்ப நாளா வந்து இன்ன ஸ்ட்ரக்சர்ல ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இது என்னோட லைவ் செஷன்ஸ்லயும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். HDFC பேங்க்ல இன்வெஸ்ட்மெண்ட் போகலாமா எப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே வந்து என்னோட வியூஸ் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா எங்க வந்து ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா வந்து நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான் வந்து HDFC பேங்க் வந்து ட்ரேட் ஆகுது. ஓகே, இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சானா இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகல. இது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் 2021ல அக்டோபர் மந்த் ஃபார்ம் ஆன ரெசிஸ்டன்ஸ். ஒரு தடவையும் மார்க்கெட் ஆகுதுன்னா இந்த இடம் ஹிட் ஆகும் போதெல்லாம் மார்க்கெட்ல வந்து ஃபால். ஒரு தடவை இந்த மார்க்கெட் வந்து இங்க ஹிட் ஆகும் போதெல்லாம் அப்போ எப்போ வந்து நம்ம இங்க பையிங் போவோம், இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் எப்போ வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம்னா ஒன்ஸ் நம்மளுக்கு இந்த மேஜரான ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்போம். அப்போ 1725 அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகாம கரெக்டா போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போய் நான் பை பண்ண மார்க்கெட் ஆகணும், செல்லு தான் ஆகும். இது ட்ராப்லாம் கிடையாது. கிளியரா ரெசிஸ்டன்ஸ்ல இருந்தா மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது. இது நீங்க ஓவராலா பாத்தீங்கன்னாலும் மார்க்கெட் ரொம்ப நாளா வந்து ஒரு சைட் வேஸ்ட் தான் இருக்கு. HDFCல வந்து பெருசா ஒரு மொமெண்டம் இல்ல. ஏன்னா இப்போ இது ஜனவரி 2021 அரௌண்ட் ஒரு 2 இயர்ஸா நீங்க பார்க்கும்போது HDFC பேங்கோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கு. இப்போ பாட்டம் இருந்தா இது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்னு சொல்லுவோம். ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட்ல இது வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்னு சொல்லுவோம். பாட்டம் இருந்தா டாப், திரும்பியும் பாட்டம் அடிச்சுட்டு டாப், திரும்பியும் பாட்டம், டாப் எங்க இருக்கு மார்க்கெட் வந்து டாப்ல இருந்தா திரும்பியும் செல். அப்போ ரொம்ப நாளா வந்து ஒரு 2 இயர்ஸா HDFC பேங்க் ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்ல கிடையாது. HDFC பேங்க் வந்து சைட்வேஸ் மார்க்கெட்ல தான் இருக்கு. இதுவே நீங்க கோடக் பேங்க்ல அதுவும் வந்து நீங்க செக் பண்ணலாம். கோடக் பேங்க் வந்து நம்ம முன்னாடியே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கோடக் பேங்க்கும் இன்னும் ஸ்ட்ரக்சர்ல வந்து ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ கோடக் பேங்க்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா வந்து சைட்வேஸ் மார்க்கெட்ல தான் கோடக் பேங்க்கும் இருக்கு. இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் நீங்க பாத்தீங்கன்னா டாப்ல இருந்து பாட்டம், திரும்பி டாப், பாட்டம், டாப், பாட்டம், திரும்பியும் மார்க்கெட் வந்து இதுவும் சைட்வேஸ் மார்க்கெட்ல தான் இருக்கு. அப்போ பேங்கிங் ஸ்டாக்ஸ்
சில ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப நாளா வந்து அரௌண்ட் ஒரு 2 இயர்ஸா பார்க்கும்போது சைட்வேஸ்ல தான் இருக்கு. அது ட்ரெண்டிங் மார்க்கெட்ல கிடையாது. அப்போ இங்க போயிட்டு நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கனாலும் ஒரு பெருசா ரிட்டர்ன்ஸ் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் பார்க்கும்போது ஒரு பெருசா ரிட்டர்ன்ஸ் இங்க வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா இந்த ஸ்டாக்ஸ் பார்க்கும்போது சைட்வேஸ்ல இருந்தனால பெருசா ரிட்டர்ன்ஸ் வந்து பண்ணிருக்க முடியாது. அதனால என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ HDFC பேங்க் இது ட்ராப்பான்னு கேட்டீங்கன்னா என்னோட வியூ வந்து இது ட்ராப் கிடையாது. இதுவே நீங்க ட்ரேடிங் இப்போ அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரேட் பண்ணியிருந்தாலும் ஒரு இன்டெப்தா நீங்க அனலைஸ் பண்ணியிருந்தாலும் கிளியரா தெரிஞ்சிருக்கும் அந்த இடத்துல வந்து நீங்க பை பண்ணலாமா இல்ல செல் பண்ணலாமா சொல்லிட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ், அந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருந்தா மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிருந்தது. இப்போ அடுத்த கன்ஃபர்மேஷன் சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு இன்டெப்தா நீங்க அனலைஸ் பண்றீங்க அப்படின்னா இப்போ HDFC பேங்க் பார்க்கும்போது ஒரு ட்ரெண்ட் லைன்ல தான் ட்ரேட் ஆச்சு. அப்போ மார்க்கெட் எக்ஸாக்டா எங்கிருந்து ஃபால் ஆச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ கரண்டா பார்க்கும்போது இங்க ட்ரெண்ட் லைன்ல தான் ட்ரேட் ஆச்சு. அப்ப இங்க ட்ரெண்ட் லைன் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் என்ன பண்ணிருக்க மாட்டேன், இந்த இடத்துல போயிட்டு பையிங் பண்ண மாட்டேன். அப்போ ட்ரெண்ட் லைன் எப்படி போடணும், ட்ரெண்ட் லைன் வந்து எங்க பிரேக் அவுட் ஆகும், எங்க வந்து நம்மளுக்கு வந்து அந்த ரிவர்சல் கொடுக்கும்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருக்க மாட்டேன், இந்த இடத்துல பாசிட்டிவ் ரிசல்ட் வந்தாலும் இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பை பண்ண மாட்டோம். அப்படி இருந்தா இது பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம பை பண்ணுவோம். இல்லைன்னா ஒரு கேல்குலேட்டர் ரிஸ்க் வச்சு நம்ம எப்படி வந்து ட்ரேட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ரிசல்ட் அப்போ எப்படி ட்ரேட்ஸ் எடுக்கணும், ஒரு நார்மல் டேஸ்ல எப்படி ட்ரேட், ரெண்டுத்துக்குமே வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. அது எப்பயுமே வந்து நான் ஒரே மாதிரி ட்ரேட் பண்ண போறேன்னா அது வந்து இந்த மார்க்கெட்ல ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ எங்க இந்த மார்க்கெட் எக்ஸாக்டா ஃபால் இருக்குன்னா எக்ஸாக்டா நமக்கு ட்ரெண்ட் லைன் தான் ஃபால் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன்னா ரெசிஸ்டன்ஸ், ரெண்டாவது வந்து நீங்க ட்ரேடிங் பர்பஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு ட்ரெண்ட் லைன். அப்போ இது மாதிரி நிறைய கன்ஃபர்மேஷன்ஸ் இப்போ நீங்க ஃபிபனாக்கி யூஸ் பண்ணீங்கனாலும் கிளியரா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கோல்டன் ரேஷியோ 0.68 அந்த ரேஞ்சும் பெர்ஃபெக்ட்டா நம்மளுக்கு மேட்ச் ஆகும். அப்போ ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கரெக்டா நம்மளுக்கு காமிக்கும் போது இந்த இடத்துல பை பண்ணா அது நம்மளோட மிஸ்டேக்கா இல்லைன்னா வந்து மார்க்கெட்டோட மிஸ்டேக்கா, மார்க்கெட் இந்த ஃபால் ஆகுது. அப்போ மார்க்கெட் ஒரு நியூஸ் வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் வந்தாலும் மார்க்கெட் டெக்னிக்கல்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும், வேற ஆப்ஷனே இல்லை. ஓகே, நீங்க இந்த ப்ரீவியஸா இந்த ரிசல்ட் மட்டும் கிடையாது, நீங்க எந்த ரிசல்ட் எடுத்தாலும் மார்க்கெட் டெக்னிக்கல்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகும். ஓகே, அப்போ கிளியரா நம்மளுக்கு வந்து ஒரு கோல்டன் ரேஷியோ ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மார்க்கெட் ஃபாலோ இருக்கு. இது நீங்க அட்வான்ஸ் லெவல்ல நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா இங்க 3 ட்ரை பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ இவ்வளவு கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும்போது இங்க பை பண்ணியிருந்தா அது கண்டிப்பா வந்து ட்ரேடர்ஸோட மிஸ்டேக்கா இருக்கும். இல்லைன்னா சும்மா நம்ம பிளைண்டா ஒரு நியூஸை ஃபாலோ பண்ணிட்டு ட்ரேட் பண்ணும்போது தான் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் அக்கர் ஆகும். ஓகே, அதனால என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ HDFC பேங்க் இது ட்ராப் கிடையாது. கிளியரா நம்மளுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் ட்ரெண்ட் லைன்ல ட்ரேட் ஆகுது. இன்னொரு விஷயம் வந்து 3 ட்ரை பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ இது ஃபால் எக்ஸாக்டா வந்து எங்க வந்து ஸ்டாப் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா நமக்கு அந்த 3 ட்ரை பேட்டர்னோட டார்கெட் லெவல்ல தான் வந்து ஸ்டாப் இருக்கு. அதனால என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது வந்து ட்ராப் கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம நிஃப்டி பார்க்கலாம். இப்போ நிஃப்டி பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 500 பாயிண்ட்ஸ் கிட்ட இன்னைக்கு வந்து ஃபால் ஆச்சு. இப்போ நிஃப்டியை வந்து நம்ம முன்னாடியே வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலும் கொடுத்துருந்தோம். இப்போ இந்த கிளியரா வந்து நம்ம முன்னாடியே ரெசிஸ்டன்ஸ் லெவல் கொடுத்துருந்தோம். ஒன்ஸ் அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து பையிங் போலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த லெவல் தான் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தேன். இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா 22,323 இந்த ரேஞ்ச் வரையும் போகும்னு சொல்லி கொடுத்துருந்தோம். இங்க வந்து மேஜர் ரீட்டெயில்ஸ் வந்து எப்படி ட்ராப் ஆயிருப்பாங்க அப்படின்னா ட்ராப் கிடையாது. எங்க வந்து எப்படி வந்து நம்ம பையிங் செல் இருப்போம்னா ப்ரீவியஸ் ஹை பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை. அதனால எப்பயுமே நான் சொல்ற விஷயம், ப்ரீவியஸ் ஒரு ஹை பிரேக் அவுட் ஆனால் அது பை ட்ரெண்டும் கிடையாது, ஒரு லோ பிரேக் அவுட் ஆச்சுன்னா அது வந்து செல் ட்ரெண்டும் கிடையாது. அப்போ கிளியரா வந்து ஒரு மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து எப்படி பார்க்கணும், எங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இருந்தா நீங்க கரெக்டான சைட்ல இருப்பீங்க, இல்லை அப்படின்னா அந்த ட்ரேட்ஸ்ல வந்து நம்ம இருக்க மாட்டோம். அப்போ அந்த ட்ரேட்ல இல்லாத போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், கேபிட்டல் தான் வந்து சேவ் பண்ற மாதிரி இருக்கும். செகண்ட் திங் தான் வந்து நம்ம ஒரு ப்ராஃபிட் எப்படி பண்ணணும் அதை பேஸ் பண்ணிட்டு நம்ம வந்து கரெக்டா ஒரு மணி இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் வந்து இதில் வந்து பண்ணலாம். ஓகே, அதனால இது சடன் ஃபால் அப்படின்னா என்னோட வியூ இது சடன் ஃபால் கிடையாது. இந்த நியூஸை பேஸ் பண்ணிட்டும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இது வந்து ஃபால் ஆகல. கிளியரா முன்னாடியே ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிட்ட தான் வந்து ட்ரேட் ஆகுது. இல்லை நான் என்னோட லைவ் செஷன்லேயே வந்து நான் சொல்லியிருப்பேன், இங்கே வந்து கிளியரா நம்மளுக்கு வந்து ஒரு வெஜ் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு வெஜ் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டா மார்க்கெட் மேட்ச்னா எக்ஸாக்டா அந்த ட்ரெண்ட் லைன் அதே டைம்ல வந்து ஒரு ட்ரெண்ட் லைனும் இருக்கு மேல. அப்போ ஒரு டைம்ல இருக்கும்போது நம்ம ட்ரெண்ட் லைன் சொல்லுவோம். அப்போ மார்க்கெட் எங்கிருந்து ஃபால் இருக்கு நிஃப்டி எக்ஸாக்டா வந்து நமக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிட்ட இருந்தா அந்த ஒரு ஃபாலே வந்து இன்னைக்கு வந்து ஆயிரும். ஓகேவா, அப்போ இது எல்லாமே சடனா நடந்த விஷயம்னா இதுல சடனா நடந்த விஷயம் இல்லை, முன்னாடியே நம்மளுக்கு வந்து ஒரு சார்ட்ல கிளியரா காமிச்சிருக்கு மார்க்கெட் இங்கிருந்து பை ஆகுமா இல்லைன்னா வந்து செல் ஆகுமான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டில பாத்தீங்கன்னா ஓரளவு ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெருசா ஒரு மொமெண்டம் அரௌண்ட் ஒரு
2000 பாயிண்ட்ஸ் கிட்ட ஒரு இன்ட்ராடேலயே வந்து மொமெண்டம் கொடுத்துருக்கு. இப்போ இதுலயும் பாத்தீங்கன்னா இதுவும் வந்து சடனாக ஃபால் கிடையாது. இதுலயும் வந்து நம்ம கிளியரா வந்து முன்னாடியே வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலும் கொடுத்துருந்தோம். எக்ஸாக்டா நமக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் ஃபால் ஆச்சு. இதுல வேற என்ன கன்ஃபர்மேஷன் சொல்லி பாத்தீங்கன்னா இங்க பெர்ஃபெக்ட்டா நமக்கு வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து அதோட டார்கெட் எக்ஸாக்டா அந்த டார்கெட் வந்து ஹிட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து ட்ரேட் ஆகுது. அப்போ இங்க வந்து நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு கேப் டவுன் என்னன்னா இங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்க மாட்டோம், பையிங் போயிருக்க மாட்டோம். ஏன்னா இங்கேயும் வந்து நமக்கு கிளியரா ஒரு ட்ரெண்ட் லைன்ல வந்து ட்ரேட் ஆகுது. இப்போ பேங்க் நிஃப்டியும் பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியும் எக்ஸாக்டா எங்க இருந்து ஃபாலோ ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா வந்து ஒரு ட்ரெண்ட் லைன், அந்த ட்ரெண்ட் லைன் மேல மார்க்கெட் வந்து சஸ்டெயின் பண்ண முடியல. இல்ல இன்னொரு கன்ஃபர்மேஷன் வந்து இப்போ எப்படி நம்ம HDFC பேங்க்ல பார்த்தோமோ அதே ஸ்ட்ரக்சர்ல தான் HDFC பேங்க் பேங்க் நிஃப்டியும் இருக்கு. அப்போ பேங்க் நிஃப்டி வந்து எக்ஸாக்டா நமக்கு வந்து ட்ரெண்ட் லைன்ல இருந்தா அந்த பிரேக் அவுட் நடந்தது, அதுக்கப்புறம் ஒரு ஃபால். அப்போ சார்ட் வந்து நமக்கு இவ்வளவு கிளியரா காமிக்கும் போது இங்க பையிங்ல இருந்தா அது யாரோட ப்ராப்ளம் சொல்லிட்டு நம்ம நீங்களே வந்து ஒரு டிசிஷன்ஸ் எடுக்கலாம். சரி, ஓகே. இப்போ இதுல வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி நாங்க ட்ரேட் பண்ணோம், ஏன்னா இன்னைக்கு வந்து கேப் டவுன். சரி, ஓகே. அந்த கேப் டவுன்ல வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ணியிருந்தா எப்படி வந்து நாங்க ஒரு என்ன சொல்றது அதுக்கப்புறம் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இப்போ ஃபால் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணிப்போம், ஓகே அவ்வளவுதான் மார்க்கெட் வந்து ஃபுல்லாவே இதுக்கப்புறம் கிராஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் இருக்கும். பட் ஒரு டெக்னிக்கல்ல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கவங்க அங்கேயும் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா எடுக்கலாம்னு சொல்லிட்டு பொறுமையா வெயிட் பண்ணிட்டு அங்கேயும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்ப்பாங்க. அப்போ இன்னைக்கு ஜஸ்ட் ரெகுலரா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், எவ்ரிடே வந்து நமக்கு எக்ஸ்பீரி இருக்கு. அப்போ அதை பேஸ் பண்ணிட்டு என்னோட வியூஸும் நான் ஷேர் பண்ணேன். ஏன்னா ஒரு பிகினரா இருக்கும்போது இப்போ இந்த ஃபால் 1500 பாயிண்ட்ஸ் ஒரு ஃபால் ஆகும்போது ஒரு பிகினரா இருக்கும்போது கண்டிப்பா அங்க அந்த ஒரு பேனிக் இருக்கும், மார்க்கெட் வந்து அடுத்தது என்ன நடக்கும்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம் நான் ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து என்னோட வியூ நான் ஷேர் பண்ணும்போது கொஞ்சம் அடிஷனல் கன்ஃபர்மேஷனாக இருக்கும். அவங்களுக்கும் அனலைஸ் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் அது வந்து ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷன் வந்து அவங்க வந்து எப்படி ட்ரேட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இப்போ இது என்னோட மார்னிங் நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். மார்னிங் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும்போது அரௌண்ட் ஒரு 9:15 ஓப்பன் ஆகும்போது நான் கிளியராக சொல்லியிருந்தேன். இப்போ வந்து ஒரு ப்ராட்டிங் வெஜ் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகுது. ஒன்ஸ் இது வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் அரௌண்ட் ஒரு 46,262 இந்த டார்கெட் வரையும் வரணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டா நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி டார்கெட்டும் ஹிட் ஆச்சு 46,252. ஓகே, அப்படி ஹிட் ஆனதுக்கு அப்புறம் சரி, ஓகே. இப்போ இங்க டார்கெட் வந்து நம்மளுக்கு வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஹிட் ஆனதுக்கு அப்புறம் அப்போ ஃபர்தரா ஃபால் ஆனாலும் அதுவும் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? இப்போ இது நான் மட்டும் ப்ரெடிக்ட் பண்றது கிடையாது. இப்போ என்னோட ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களோட அனலைசிஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் வந்து அனலைஸ் பண்ணிட்டு அவங்களோட வியூவும் என்ன பண்ணுவாங்கன்னா குரூப்ல வந்து ஷேர் பண்ணுவாங்க. மார்க்கெட் வந்து என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ ஒருத்தர் வந்து கரெக்டா அனலைஸ் பண்ணும்போது இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து செல்லுனா ஒருத்தர் பை இல்லை, கரெக்டா எல்லாருக்குமே வந்து சேம் டார்கெட் தான் காமிக்கணும். அதே டைம்ல வந்து எல்லாருக்குமே சேம் ட்ரெண்ட் தான் வந்து காமிக்கும். அப்போ இவங்க வந்து அனலைஸ் பண்ணும்போது இது மார்னிங்கே அனலைஸ் பண்ணிட்டாங்க, மார்க்கெட் இன்னைக்கு ஃபால் ஆனா எது வரையும் வந்து ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் அது வேற நான் காமிக்கிறேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இப்போ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்ல வந்து ஃபார்ம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்க முன்னாடியே வந்து ஃபைண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா கிளியரா இப்போ உங்களுக்கு சொன்ன அந்த டார்கெட் இப்போ அது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்தது வந்து 46,021 வரையும் வரும்னு சொல்லிட்டு இவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணிருந்தாங்க. அப்போ அது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்த நாளைக்கு இதுவும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஜஸ்ட் நீங்களே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த டார்கெட்ஸ் வந்து 45,651. இது எல்லாமே வந்து நமக்கு பியூரா ஒரு டெக்னிக்கல் பேஸ் பண்ணிட்டு முன்னாடியே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அப்போ இவங்களுக்கு எப்படி தெரியும் 46,021 வரையும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க மார்க்கெட் அந்த க்ளோஸ் ஆன அந்த ஏரியாவே பாத்தீங்கன்னா அந்த ரேஞ்சில தான் எக்ஸாக்டா மார்க்கெட் வந்து எங்க வந்து ஹிட் பண்ணிட்டு ஒரு அந்த ரிவர்சல் நடந்திருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 46,023. ஓகே, மார்க்கெட் எங்க ஸ்டாப் ஆயிருக்கு. இவங்க ப்ரெடிக்ட் பண்ணது வந்து அரௌண்ட் ஒரு 2 o'clock வந்து இவங்க ப்ரெடிக்ட் பண்ணிருந்தாங்க மார்க்கெட் எவ்வளவு தூரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு இன்ட்ராடேக்கு எவ்வளவு தூரம் வரும்னு சொல்லி. ஏன்னா இது நம்ம முன்னாடியே வந்து மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸ் இருக்கு. அப்போ அதை பேஸ் பண்ணிட்டு ஒரு இன்ட்ராடேக்கு எவ்வளவு தூரம் வரலாம், ஒரு 1500 பாயிண்ட்ஸ் ஒரு கேப் டவுன் கொடுத்தாலும் மார்க்கெட் வந்து எது வரையும் வரலாம்னு சொல்லிட்டு அதையும் வந்து நம்ம சார்ட்டை பேஸ் பண்ணிட்டு முன்னாடியே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அப்போ இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு 2 o'clock வந்து அவங்களோட வியூஸ் வந்து போஸ்ட் பண்ணி சும்மா இது வந்து 46,000 போகும் 45,000 போகும் அது மாதிரி சொல்லாம அவங்களோட அனாலிசிஸ் இதுதான் வந்து நம்ம டெக்னிக்கல் ஃபேக்ட்ஸ்னு சொல்லுவோம். அப்போ அந்த டார்கெட் சொல்றதுக்கு என்ன ரீசன் இருக்கு,
அப்போ அந்த ரீசன் இருக்கும்போது கண்டிப்பா ஒரு ரீசன் தெரியும் போது நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்னா பொறுமையா நம்ம வெயிட் பண்ணுவோம். ஏன்னா இப்போ இங்கேயும் வந்து ஃபாலோ ஆகும்போது ஒரு 500 rupees ப்ராஃபிட் காமிச்சா க்ளோஸ் பண்றோம், ஒரு 1000 rupees ப்ராஃபிட் காமிச்சா க்ளோஸ் பண்றோம். பட் நம்மளுக்கு வந்து ஓவராலா ஏன் வந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகுது, அது அப்புறமா எது வரையும் போகும், இது தெரிஞ்சதுன்னா நம்ம பொறுமையா ஃபுல் டார்கெட்ஸ் வரையும் பொறுமையா வெயிட் பண்ணிட்டு அது எப்படி எடுக்கலாம்னு சொல்லி தெரியும். பட் ஆனா அதனால இங்க வந்து ஒரு 1500 பாயிண்ட்ஸ் ஃபால் கொடுத்தோம். அடுத்து நாங்க மார்னிங் ஒரு டிஸ்கஷன் 9:50 இருந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் 12 o'clock ஒரு டிஸ்கஷன் பண்ணும்போது இந்த ரேலி தான் வந்து நாங்க கேட்ச் பண்ணோம் அரௌண்ட் ஒரு 500 பாயிண்ட்ஸ். புரியுதா? அதனால இது சடன் ஃபாலா இல்லைன்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து மார்க்கெட் எந்த நியூஸா இருந்தாலும் மார்க்கெட் வந்து கண்டிப்பா டெக்னிக்கல்ஸா ரெஸ்பெக்ட் பண்ணியே ஆகும். அதாவது இது சடன் ஃபாலானா இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, இது சடன் ஃபால் கிடையாது. இதை வந்து நீங்க எந்த ஸ்கிரிப்ட் எடுத்தாலும் சரி இதே தான் வந்து, ஏன்னா இன்னைக்கு ஒரு ஐடி செக்டார் தவிர எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து எல்லா இண்டெக்ஸுமே பார்க்கும்போது ஓவராலா நெகட்டிவ்ல தான் இருக்கு. ஆனா இது வந்து நம்ம முன்னாடியே வந்து கிளியரா தெரிஞ்சிருக்கும் எங்க வந்து பை பண்ணணும். அப்ப நம்மளுக்கு எங்கன்னா ஒரு பேசிக்ல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும், எங்க வந்து பை பண்ணணும், பை பண்ணா எது வரையும் போகும் அது தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து பொறுமையா வந்து அந்த பேனிக் ஆக மாட்டோம். 1500 2000 பாயிண்ட்ஸே ஒரு கேப் டவுன் ஆனாலும் நம்ம வந்து அங்க பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டோம். கிளியரான ஒரு ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணுவோம். இப்போ நான் உங்களுக்கு சொன்னதுதான் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்ல வந்து ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதையும் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மார்னிங்கே வந்து இவங்களும் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்ல தான் வந்து ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அது வேணா பண்ணுங்க. சரியா? இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 12 o'clock வந்து அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்ல வந்து ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அப்போ மார்க்கெட் இவ்வளவு கிளியரா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல இந்த ரீசனுக்காக தான் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது, இந்த ரீசனோட இந்த பேட்டர்னோட டார்கெட்டுக்காக தான் மார்க்கெட் வந்து கீழே போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா அப்போ நம்ம அது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணுவோமா, இல்லைன்னா வந்து மார்க்கெட் வந்து ஆப்ரேட்டர்ஸ் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க, இது வந்து ப்ராஃபிட் புக்கிங், இது வந்து ஓவர் சோல்ட், இந்த மாதிரி ரீசன்ஸ் வந்து சொல்லுவோமான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்களே வந்து ஒரு டிசிஷன் வந்து எடுத்துக்கணும். ஓகே, அதனால இந்த நியூஸை பேஸ் பண்ணிட்டு மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நியூஸை பேஸ் பண்ணிட்டு மார்க்கெட் ஃபால் ஆகல, மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு ரெடியா இருந்தது. ஏன்னா நியூஸை பேக்கப் பண்ணும்போது ஒரே ஸ்ட்ரோக்கா மார்க்கெட் வந்து அங்கிருந்து ஒரு நல்ல ஒரு செல்லிங் ஒரு மொமெண்டம் கொடுத்தது. அதை வந்து நம்ம எப்பயுமே வந்து மார்க்கெட் பொறுத்தவரையும் இன்னொரு டிஃபரன்ஸ் ஒரு ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கும் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து அந்த 1500 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆனதை பத்தி பேசிட்டு இருக்கும். பட் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் வந்து அந்த இடத்துலயும் நமக்கு வந்து எப்படி இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து பார்க்கலாம். இதுதான் வந்து நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கும் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ்க்கும் இருக்க அந்த மேஜரான ஒரு டிஃபரன்ஸ். அதனால நீங்க கால்ஸ் வாங்கி பண்றதா இருந்தாலும் இந்த மாதிரி வந்து அந்த பொறுமை இருக்காது. நீங்க கால்ஸ் வாங்கி பண்ணாலும் எது வரையும் போகும் கண்டிப்பா அவங்க வந்து அவங்க அனலைஸ் வந்து எங்கேயுமே காட்ட மாட்டாங்க. ஏன்னா கால்ஸ் அனலைஸ் வந்து பர்ஃபெக்டா பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அவங்க வந்து கால்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்களே வந்து சில பேர் நீங்க கேட்டிருந்தீங்க ரெகுலரா வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அப்படின்னு வந்து ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இங்க ரெகுலரா ஷேர் பண்றதுக்கு இல்ல அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகணும், பிரேக் அவுட் ஆச்சுன்னா டார்கெட் இருக்கும், இதுதான். அப்போ ரெகுலரா வந்து இதை பத்தியே பேசின எந்த யூஸுமே கிடையாது. ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆச்சுன்னா போகணும். அப்புறம் முன்னாடி நான் சொன்ன மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அடுத்த லெவல். இப்போ நிஃப்டி பார்க்கும்போது ஒரு 22,300 வரையும் போயிருக்கும். பட் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகாம ஃபால் ஆகும். இப்போ புரியுதா? மார்க்கெட் நம்ம எப்படி பார்க்குறோம், ஆனா மார்க்கெட் வந்து எப்படி வந்து அப்ரோச் பண்ணும் ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்போ இவ்வளவு தூரம் நமக்கு வந்து ஒரு சார்ட் கிளியரா காமிக்கும் போது சார்ட்டை ஃபாலோ பண்ணலாமா, இல்லைன்னா வந்து நம்ம வந்து நியூஸஸ் வந்து ஃபாலோ பண்ணலாமா, ஜஸ்ட் நீங்களே வந்து ஒரு டிசிஷன்ஸ் வந்து எடுக்கணும். ஓகே, இப்போ நீங்களும் ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வந்து மார்க்கெட்டை வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும், ஒரு மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்ஸ். இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ நிஃப்டி பார்க்கும்போது நிஃப்டி வந்து எக்ஸாக்டா ஒரு சப்போர்ட் லெவலில் தான் வந்து ட்ரேட் ஆகுது கரண்டா பார்க்கும்போது. இப்போ இந்த இடத்துல வந்து மேஜரா ஒரு சப்போர்ட் இருக்கு. ஒரு இங்க பார்க்கலாம், நீங்க ஒரு இதுலயும் மார்க்கெட் ஹிட் பண்ணி தான் மவுஸ் பேக்கா இருக்கு. அப்போ இந்த சப்போர்ட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நிஃப்டி வந்து என்னோட வியூ ஒரு 300 பாயிண்ட்ஸ் ஸ்டில் ஒரு 300 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா இங்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருக்கு, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ரீவியஸா இந்த இடம் தான் நமக்கு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆச்சு. இப்போ கரண்டா அதுதான் அந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுது. அப்போ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா இன்னொரு 300 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த சப்போர்ட் வந்து பிரேக் அவுட் ஆகிற வரையும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபர்தரா செல்லிங் ஆச்சுன்னா அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தேன், பேங்க் நிஃப்டி வந்து இப்போ
ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னோட டார்கெட் தான் வந்து கொடுத்துருக்கு. பட் ஸ்டில் இது வந்து அந்த ஃபால் வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வரையும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுதான் வந்து என்னோட வியூ. அப்போ நாளைக்கு ஒரு கேப் அப் கொடுத்தாலும் என்னோட வியூ இந்த ட்ரெண்ட் லைன் வரையும் ஹைட் பண்ணிட்டு திரும்பி மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் கொடுக்கறதுக்கு தான் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பார்க்கலாம் மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் ஆச்சு. ஏன்னா இப்போ பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் வீக்லியோட க்ளோஸர் பேஸ் பண்ணி தான் அடுத்தது வந்து அப்கமிங் வீக்ஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ண முடியும். ஏன்னா இப்போ பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் என்னோட வியூ வீக்லியில வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் பண்ணா இல்ல ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு இதை நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். அப்போ ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா திரும்பி வந்து மார்க்கெட் அரௌண்ட் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்ப நீ இந்த வீக்லி க்ளோஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணிட்டு நம்மளோட டிசிஷன்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு அந்த அப்டேட் பண்ணுறேன். மார்க்கெட் வந்து அடுத்தது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நீங்களும் வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லை மார்க்கெட்டை வந்து ஒரு கேப் அப் ஆனாலும் சரி கேப் டவுன் ஆனாலும் எப்படி வந்து மார்க்கெட்ல ஒரு என்ட்ரி எடுக்கிறது, எங்க என்ட்ரி எடுக்கணும், எப்படி வந்து டார்கெட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்றது, இதெல்லாமே நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இந்த கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கு. இப்போ இந்த வீக் ஆன்லைன் டேரக்ட் கிளாஸஸ் இருக்கு. நீங்க என்னோட கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல வந்து என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்க பிங் பண்ணுங்க, நான் ட்ரைனிங் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளியரான பிக்சர் கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.